அதான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நாம் இப்போ கோட் படம் பார்க்குறதுக்கு போகிறோம். அம்மணி நல்லா மேக்கப் போட்டு கும்முன்னு இருக்காங்க. பவுடர் அடிச்சிருக்காங்க போல இருக்குது. அது நோ தெரியல. கேமரா நல்லா பளிச்சுன்னு காட்டுது முகம். ஸோ வாங்க, அண்ணா தேட்டருக்கு போயிட்டுருக்கோம். லைவாக இப்போ பைக்கில் போகிறத அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு விநாயகர் ஒன்று இருக்காரு, விநாயகர் சிலை முடிஞ்சா அதில் எடுக்க முடியுதா பார்க்கலாம். விநாயகர் இது கணேஷ் சதுர்த்தியாக வெளியில் வச்சுருக்க விநாயகர். ஸோ பார்க்கலாம். இடம் இப்படி ரோடு தெரியுற மாதிரி நல்லா பிடிச்சி இடம் பிடிச்சி வீடலாம். ஏன்னா சேஞ்சஸ் நிறைய தெரில. இல்லை ஒன்றையும் சேர்த்து 2 பேரும் சேர்த்தா அப்படி நல்லா மேலே நல்லா மேலே பிடிச்சி. இவங்கெல்லாம் வரும்போது ரோடு வரும்போது குறைச்சிட்டோம். ஓகே, ஆளுங்க இல்லாத இடத்துல நல்லா தூக்கி பிடிச்சிங்கன்னா ஆளுங்க இடத்துல கிட்ட போவோம். சூப்பரா இருக்குல்ல? பார்த்துங்கடா பார்த்துங்கடா. கொடை விழுந்துட்டு இருக்கு. உனக்கே கை வலிக்குதா? ராணி அம்மாவுக்கு கை வலிக்குதா? என்ன கொடுமை சார். நம்ம இங்கே செட் பண்ணி ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். யார் அந்த ராணி? இதுதான் அந்த ராணி, மகாராணி. இந்த பிள்ளையார் தான். அப்படியே இப்போ சைடு போகிறேன். அப்படி நின்று வேணா கூட எடுத்துட்டோம். கடப்பா காரை தந்து நிறுத்திட்டோம் பாருங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி. 10 வேணாடா, ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டு போகணும். எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்குல்ல? ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இல்லை அங்கே பேலந்தூரில் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம். மெயின் ரோடு க்ராஸ் பண்ணோம். அதனால தான் பாஸ் பண்ண வேண்டியதாக வந்துச்சு. அதனால எல்லாம் ஹேண்ட் செக் போட்டு பாருங்க, அம்மனிக்கு சான்ஸ் கிடைக்குமா பேசிடுறாங்க. அப்படிதான் இருக்கணும். சான்ஸ் கிடைக்கும்போது ஸ்கோர் பண்ணுறவங்க தான் திறமையான ஆட்டக்காரரு. ஆட்டக்காரரு பாட்டுக்காரரு
இதுதான் பாபுசா கடை, துணிக்கடை, ரொம்ப பாப்புலரான கடை. இது ஃபுல்லாகவே துணி கடைக்கு தான் இந்த தெருவில். வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 minutes. பாரதேசம் மண்ணை கலரி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, தேட்டர் அண்டர் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. கூட்டம் அலமோதுது. இந்த வண்டியை பார்க் பண்ணுறதுன்னு தெரில. பார்க்குக்கு வந்தாச்சு. சரி, ஓகே, பாஸ் பண்ணிக்க வண்டி விட்டு. அப்பாடா, வண்டி அரைக்காம விட்டோம். கேமராவை நம்ம முகத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு மிச்சம் எப்படி தேட்டர் எப்படி இருக்குன்னு மொத்தம் நேரில் பார்த்து பேசிக்கலாம். ஸோ இப்போ இதோட போதும் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ரெக்கார்டிங் போயிட்டுருக்கா? ஓகே, அதான் கோட் திரைப்படத்துக்கு வந்திருக்கோம். உள்ளே ஒரே இருட்டாக இருக்குது. முகத்தில் டார்ச் அடித்து பேய் படத்தை காட்டுற மாதிரி காட்ட வேண்டியதாக இருக்குது. அப்படியே இந்த சைடு கொஞ்சம் திருப்பிக்கா, முகத்தையும் மாட்டோம். அப்படியே இன்னும் பேய் படத்துக்கு வந்த ஒரு எஃபெக்டில் இருக்குது. தேட்டரில் லைட்டே இல்லை. இந்த கடைசி ரோவுக்கு முன்றோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்குது. லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் முகம்லாம் சூப்பராக வலிச்சுன்னு தெரியும். கண்ணால் லட்டு தின்ன ஆசையாட்டும் படம் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தா தெரியும். அப்படின்ற மாதிரி ஆகும்போதா என்னன்னு தெரில. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே ரைவிங்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்கு. இந்த சைடு அப்படியே பார்த்துங்க, இவங்களே அப்படியே பார்த்துங்க. சரி, படம் முடிஞ்சிட்டு என்ன இருக்கு. ஓகே, தேங்க்ஸ்.
ஹலோ கைஸ், படம் பார்த்து இன்டர்வல் போது பேசிக்கிட்டு இருக்கோம். படம் ரொம்ப சுமாராக இருக்க மாதிரி தோணுது. பார்ப்போம் மீதி படம் எப்படி இருக்குன்ட்டு. விஜய் டிஏஜிங் இதோட நல்லா இருக்காப்புல, இல்லை எங்கே சூப்பராக தெரியுறாப்புல, நல்லா இருக்கு. பட் கதை பழசுன்றதை விட டயலாக்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிரேட் இல்லை. பார்ப்போம், ஒன்று சரக்கு கான்செப்ட் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. பார்ப்போமே அடுத்த ஹாஃப் எப்படி இருக்குன்ட்டு. அம்மணி வேறு நல்லா சிவப்பாக இருக்காங்க, லிப்ஸ்டிக் வேறு நல்லா எடுப்பாங்க, கேமரா நல்லா வேலை செய்யுது, பெரிய விஷயம். சரி, ஓகே கைஸ், அப்புறம் பார்ப்போம். பாய்.